ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹா. ஆச்சாரியா காஞ்சிபுரத்தில் இருந்த காலகட்டம் அது. ஒரு நாள் ராத்திரி வழக்கமான மடத்து காரியங்கள் எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் தூங்க போகிறதுக்கு தயாராகின்றிருந்த நேரம் அது. கிட்டத்தட்ட 10:30-11 மணி இருக்கும். அந்த சமயத்தில் ரொம்ப தொலைவில் இருக்கிற ஒரு ஊரில் இருந்து வயசான பெண்மணி ஒருத்தர் பரமாச்சாரியாலே தரிசனம் பண்ண வந்தா. பரமாச்சாரியா அந்த பெண்மணிக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு மடத்தில் கைங்கரியம் செஞ்சுட்டு இருந்த ஒருத்தரை கூப்பிட்டார். எனக்கு ரவா தோசை திங்கணும் போல இருக்கு, பண்ணித்தரையா அப்படின்னு கேட்டார். எல்லாருக்கும் ஆச்சரியமான ஆச்சரியம். அமிர்தமாகவே இருந்தாலும் ஆசைப்படாத பெரியவா ரவா தோசை வேணும்னு கேட்குறார். அதுவும் எனக்கு திங்கணும் போல இருக்குன்னு சொல்றார். எல்லாத்தையும் விட ஆச்சரியம், கிட்டத்தட்ட பாதி ராத்திரியை நெருங்கின்னு இருக்கிற இந்த சமயத்தில் சாப்பிட போறதா சொல்றார். ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிட்றவர், அதிலும் பெரும்பாலும் கைப்பிடி நெல் பொரியை தவிர வேற எதையும் தவிர்க்கிறவர் ரவா தோசை வேணும்னு கேட்குறாருன்னா அந்த ஆச்சரியத்தை எப்படி சொல்றது? உடனடியாக உக்ரான அறைக்கு போனவா சங்கடமான விஷயம் தெரிய வந்தது. அது என்னன்னா, ரவா தோசைக்கு வார்க்கிறதுக்கு முக்கிய தேவையான ரவை ஒரு துளி கூட இல்லைங்கிறது தான். இத்தனை நேரத்துக்கு அநேகமாக எல்லா கடையும் மூடி இருக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்ச நேரத்தில் ஊரில் இருந்து வந்திருந்த அந்த மூதாட்டி விறுவிறு என்று வெளியே கிளம்பி ஊர் முழுக்க அலைஞ்சு ஒரு கடை திறந்திருக்கிறதை பார்த்து ரவையை வாங்கி மூச்சு வாங்க அவர்களிடம் கொண்டு வந்து கொடுத்தா. அப்புறம் என்ன, 10-12 ரவா தோசை வார்த்து பெரியவா கிட்ட கொண்டு போய் கொடுத்தா. அத்தனை தோசையிலும் இருந்து ஒரு விள்ளல் மட்டும் எடுத்து வாயில போட்டுண்ட ஆச்சாரியா, ரொம்ப நன்னா இருக்கு, திருப்தியா எடுத்து இதெல்லாம் கொண்டு போய் உள்ள வச்சுட்டு எல்லாரும் தூங்க போங்கோ அப்படின்னார். என்னடா இது, ஒரு விள்ளல் சாப்பிட்றதுக்காகவா இந்த வேலை கெட்ட வேலையில இத்தனை ஆசையா கேட்குறாப்புல கேட்டார்னு எல்லாருக்கும் மறுபடியும் ஆச்சரியம். இருந்தாலும் எதுவும் பேசாமல் ஆச்சாரியா சொன்ன மாதிரி உள்ளே கொண்டு போய் வச்சுட்டு தூங்க போனா எல்லாரும். கொஞ்ச நாழியாச்சு. ஆந்திராவில் இருந்து 4-5 வைதிகாள் பெரியவாளை தரிசனம் பண்ணணுங்கிறதுக்காக மடத்துக்கு வந்தா. வழியில் ஏதோ தடை ஏற்பட்டதால் வர்றதுக்கு இத்தனை நேரம் ஆச்சுன்னும் சொன்னா. ராத்திரி மடத்தில் தங்கி இருந்துட்டு விடியற்காலை ஆச்சாரியாலை தரிசனம் பண்ணுறதாகவும் அனுமதிக்கணும்னு கேட்டா. விஷயத்தை பரமாச்சாரியா கிட்ட சொல்ல போனார் ஒருத்தர். ஆனால் அவர் சொல்கிறதுக்கு முன்னாலேயே, என்னை பார்க்க வைதிகாலாம் வந்திருக்காளா? இருக்கட்டும், அவள்லாம் பாவம் பசியோடு வந்திருப்பா. ரவா தோசைகள் எடுத்து வைக்க சொன்னேனே, அதையெல்லாம் அவளுக்கு சாப்பிடக்கூடு என்றார் பெரியவா. சொல்ல போனவர் திகைத்து நின்றுட்டார். சில பேர் வருவாங்கிறது முன்கூட்டியே தெரிஞ்சின்றதே ஆச்சரியம். அதோடு அவள் பசியோடு இருப்பா, அவளுக்கு ஏதாவது பண்ணி வைக்கணுங்கிறதையும் மகா பெரியவா தெரிஞ்சுட்டு இருக்காருன்னா எப்பேற்பட்ட ஞான திருஷ்டி! என்ன அப்படியே நின்றுட்டேன்? யாருக்காகவோ தர்றதுக்காக தனக்கு ரவா தோசை வேணும்னு ஏன் கேட்டார்னு யோசிக்கிறியோ? பெருசாக ஒரு காரணமும் இல்லை. இந்த ராத்திரி வேளையில் யாரோ வரப்போகிறதா தோசை வார்த்து வைங்கோன்னு சொன்னால் ஒரு சங்கடமாக தானே இருக்கும். அதே எனக்கு வேணும்னு கேட்டால் சிரமத்தை பார்க்காம ஸ்ரத்தையாக செய்வேள் தானே. வந்திருந்த வைதிகாளுக்கு ரவா தோசைன்னா ரொம்ப இஷ்டமாம். தங்களுக்கு பெரியவா நடத்தின லீலையை கேட்டு ஸ்லாகிச்சு கண்ணில் ஜலம் வழிய நெகிழ்ந்து போனா. அந்த மகேஸ்வரனே தன்னோட பிரசாதத்தை தங்களுக்கு தந்ததா நினச்சிண்டு ஆனந்தமாக சாப்பிட்டா.